தற்போது சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து குறித்த அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த தீ விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக விரைந்து தீயை அணைத்து வரக்கூடிய காட்சிகளை அண்மை தரவுகளாய் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். தற்போது எந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து நிகழ்ந்தது? தற்போது கள நிலவரம் என்ன விரிவாக பதிவிடலாம்? நிச்சயமாக சூர்யா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய அபிராமபுரம் 3வது தெரு என்ற பகுதியில அடுக்குமாடி குடியிருப்பு இருந்து வருகிறது. இதில் நூற்றுக்கணக்கான குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில திடீரென அந்த குடியிருப்பு 10 அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பா இருக்கு. இதுல 5 மற்றும் 6வது தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போது தேனாம்பேட்டை, மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மின்கசிவு காரணமா இல்ல உள்ளே வீட்டுக்குள் ஏதாவது தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறதா என விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தீயை அணைத்த பின்புதான் தீ விபத்துக்கான காரணம் குறித்து தகவல் வெளியாகும். கிட்டத்தட்ட தேனாம்பேட்டை, மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியை சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள குடியிருப்பு வாசிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் காவலர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். சூர்யா, ராம்குமார், தற்போது யாருக்கேனும் ஏதாவது காயங்கள் ஏதேனும் ஏற்பட்டிருக்கா? தீ விபத்துல யாராவது மாட்டிக்கொண்டவர்களுக்கு தற்போதைய அவங்க நிலை குறித்தான விவரங்கள்? தற்போதுதான் இந்த தீ விபத்து நடந்தது பற்றி தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உடனடியாக பல்வேறு பகுதியை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 5 மற்றும் 6வது தளத்திற்கு உள்ளே செல்ல முடியவில்லை. ஆனால் ஏற்கனவே அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வேறு வழியில் உள்ள வழியில் உள்ளே குடியிருப்பு வாசிகளை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். வீட்டுக்குள் யாரும் இல்லை என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. இருந்தாலும் காவல்துறையினர் வேறு நபர்கள் யாராவது இருக்கிறார்களா அல்லது முதியவர்கள், நடக்க முடியாதவர்கள் உள்ளிட்டோர் உள்ள இருக்கிறார்களா என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். தொடர்ந்து தீ அந்த குடியிருப்பில் உள்ள பல்வேறு அறைகளுக்கு பரவி உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இதன் காரணமாக உள்ளே சென்று அந்த உள்ளே இருக்கக்கூடிய நபர்களை அகற்றும் பணியிலும் அதே போல தீ பரவியுள்ள தீயை அணைக்கும் முயற்சியிலும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். சூர்யா, சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.